சட்டக்கடை நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னன்னா, பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனையில போலீஸ் தலையிட்டு விவாகரத்து மாதிரி அவங்க செஞ்சு வச்சாங்கன்னா, அது மனைவிட்டேருந்து கணவனோ கணவன்லேருந்து மனைவியோ வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றாங்க அப்படின்னா, கணவனோ மனைவியோ ஒரு இது மனு மாதிரி எழுதி அதில் கையெழுத்து போட்டு நான் அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பப்படல, அதனால என்னைய பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லி அதை போலீஸ் ஏற்றுக்கிட்டோம் உங்களை பிரித்து வச்சாங்கன்னா அது செல்லுபடி ஆகும்னா செல்லுபடி ஆகாது, அது வாய்டு. பொதுவாக இந்து திருமண சட்டம், கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அதனால இது மூணுலேயுமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரிவாக தான் இருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உண்டான நிவாரணம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வற்புறுத்தி ஒருத்தவங்க டைவர்ஸு இல்லை விவாகரத்து மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா அது கண்டிப்பாக இல்லா நிலை தான், அது செல்லவே செல்லாது. அது வழக்கறிஞர்கள் முன்னிலையாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தார்கள் முன்னிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. நீதிமன்றத்துக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. அதனால் வழக்கல் தாக்கல் செய்து மட்டுமே நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.